சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்விக்கு வழக்கமா செக்கப் பண்ற மகப்பேறு மருத்துவர் தமிழ்ச்செல்வி படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே தமிழ்ச்செல்வி வந்துட்டு இவங்க நமக்கு செக்கப் பண்ற டாக்டராச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் அந்த டாக்டரை கூப்பிடவும் யார் கூப்பிடுறா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்த்தா திரும்பி பார்க்கறாங்க. அங்க பார்த்தா தமிழ் தமிழே நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்கவும் டாக்டர் நான் இந்த காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா ரொம்ப நல்ல விஷயம், இது ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ், நான் இங்க என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் உங்க ஃப்ரெண்டா யாரு டாக்டர் அது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் உனக்கு கூட கண்டிப்பா பாடம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், டாக்டர் கலைவாணி அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட், அவங்கள பார்க்கத்தான் நான் இப்போ இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் அவங்களா டாக்டர், அவங்க தான் என்னோட கிளாஸ் மேம், அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு சப்ஜெக்டுக்கும் அவங்க தான் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா அப்ப கலைவாணிய உனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வியும் அந்த டாக்டரும் பேசுறத இங்க தமிழோட கிளாஸ் மேம் கலைவாணி பார்த்துடுறாங்க. இவங்க என்ன தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அந்த டாக்டர் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிட்டு வராங்க. என்ன கலைவாணி எப்படி இருக்க, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, இந்த பக்கம் ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் அது சரி நீ என்ன தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, தமிழ்ச்செல்விய உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கிட்ட கேட்கவும் நல்லாவே தெரியுமே, என்கிட்ட ரெகுலரா செக்கப்புக்கு வரக்கூடிய பொண்ணு தான் அந்த தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் அப்பந்தான் தமிழோட கிளாஸ் மேம் வந்துட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, என்ன கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கா, அவ மட்டும் முழு கவனத்தையும் பாடத்துல செலுத்தினா ரொம்ப நல்லாவே வருவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கிளாஸ் மேம் சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இப்படி காலேஜ் வீடுன்னு தினமும் அலையிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் ஏன் என்னாச்சு அவளுக்கு, காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னா, காலில் உப்பந்தானே அடிபட்டிருக்கு, மற்றபடி நீ ஏன் ரொம்ப சிரமம்னு சொல்ற, அவ பிரெக்னண்டா இருக்கிறதுனால அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட கிளாஸ் மேடம் கேட்கவும் சேச்சே பிரெக்னண்டா இருக்கிற எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல், அதாவது இந்த பொண்ணுக்கு வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் என்ன சொல்ற, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழோட கிளாஸ் மேம் ஆச்சரியத்தோட கேட்கவும் ஆமா கலைவாணி, அவ வயிற்றுல ரெட்டை குழந்தை தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கவனமா இருமான்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நேரத்தில் போய் வலிக்கி விழுந்து காலில் வேற இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் தமிழ்ச்செல்வியோட கிளாஸ் மேடமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி கலைவாணி நான் கிளம்புறேன், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உன்னை பார்க்கறதுக்காகத்தான் இங்கே வந்தேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் பார்த்தா கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த டாக்டர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த தமிழோட கிளாஸ் மேடத்துக்கிட்ட சொல்லாம போயிடுறாங்க. அது என்னன்னா இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த நீ தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடாத அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. அந்த பொண்ணு வயிற்றுல வளருது ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா பரீட்சை எழுதி முடிச்சுட்டு தமிழ்ச்செல்வி கிளாஸ் மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இங்க கிளாஸ் மேடத்தை பார்க்க வராங்க. மேம்
நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? எனக்கு கால் இப்படி இருக்கிறதுனால என்னால் கிளாஸில் முழு நேரம் இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் ஹாஃப் டே மட்டும் லீவு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், கண்டிப்பா தமிழ், நானே உன்னை பார்த்து பேசணும் தான் இருந்தேன், ஆனால் நீயே என்னை பார்க்க வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கிளாஸ் மேடம் சொல்லவும், என்ன மேம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லை தமிழ், இந்த மாதிரி ரெட்டை குழந்தைய நீ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்க, இந்த நேரத்தில் காலில் வேற அடிபட்டிருக்கு, அதனால நீ எக்ஸாம் மட்டும் வந்து எழுதுனா போதும், எக்ஸாமுக்கு படிக்கிறதெல்லாம் வீட்டில் வச்சு படி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், என்ன மேம் சொன்னீங்க, ரெட்டை குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்னது ரெட்டை குழந்தைங்களான்னு கேட்குற, ஏன் தமிழ், உன் வயிற்றுல ரெட்டை குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியாதா? இப்போ கூட வந்துட்டு போனாங்களே டாக்டர், அவங்க கிட்ட தானே நீ செக்கப்புக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கிளாஸ் மேடம் சொல்லவும், ஆமாம் மேம், இப்போ வந்துட்டு போனவங்க கிட்ட தான் மேம் நான் ரெகுலர் செக்கப்புக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாம், அவங்க தான் சொன்னாங்க உனக்கு 2 குழந்தைங்கன்னு, உன் வயிற்றுல 2 குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நேரத்தில் காலில் வேற அடிபட்டிருக்கு, அதனால நீ பரீட்சை மட்டும் எழுதிட்டு போமா, மற்றபடி நீ ஃபுல் டேவும் கிளாஸில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உன்னோட கால் சரியாகிற வரைக்கும் உனக்கு ஒரு 2 வாரத்துக்கு நான் பிரின்சிபல் கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கிளாஸ் மேடம் சொல்லவும், இங்க தமிழுக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஓ அதனால தான் அப்பத்தாவும் அம்மாவும் சேர்ந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, நம்ம கேட்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க, நேத்து அம்மா கூட பேச்சு வாக்குல பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்க, இதுல இருந்தே தெரியுது வயிற்றுல 2 குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு, அப்ப நமக்கு 2 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி மேடம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழ், உடம்ப பார்த்துக்கோ, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கிளாஸ் மேடம் சொல்லவும், அடுத்து தமிழை பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் வேகமா போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டை தேடி பார்க்குறாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா 2 குழந்தைங்க தெரியுது, 2 குழந்தைங்களா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுல அவ்வளவு சந்தோஷம், ஆனா இதை ஏன் அம்மாச்சி நம்ம கிட்ட சொல்லல, ஒருவேளை நம்ம கிட்ட சொன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்க மாட்டோம்னு நினைச்சாங்களோ, எதுக்காக நம்ம கிட்ட சொல்லல, சரி இவங்க எப்பந்தான் நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு பார்ப்போம், அது வரைக்கும் நம்மளும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட வேணாம், அவங்க என்ன நினைச்சி நம்ம கிட்ட சொல்லாம இருந்தாங்களோ அப்படியே இருக்கட்டும், ஆனா எது எப்படியோ நமக்கு 2 குழந்தைங்கிற விஷயம் இப்போவாவது நமக்கு தெரிஞ்சிச்சே, தமிழ் நீ என்ன இப்படி இருந்திருக்க, உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீ அன்னைக்கே பார்த்துருந்தேனா உனக்கு ரெட்டை குழந்தைங்கிற விஷயம் அப்பவே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தானா பேசிக்கிட்டு இருக்காங்க.